நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா கேரக்டர் தான், நல்ல கேரக்டர் ப்ரோ. ஆமாம். எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியே வந்து பார்க்கலாம் ப்ரோ. பயங்கரமாக இருக்கு ப்ரோ. என்னன்னா கண்ணப்பாக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு கேட்டிங்கன்னா, சிவன் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா இவருக்கு கண்ணு ரத்தம் வரும் சொல்லி அவங்களுக்கு கண்ணு போயிடும். அதனால இவர் என்ன பண்ணுவார், பிரகாஷ் அவரோட கண்ணை எடுத்து வைப்பார். அதுக்கப்புறமா லாஸ்ட் சீன்ஸில் தான் சார் பூம்ஸ் பூம்ஸாக இருக்குது. நான் கதைலாம் சொல்ல விரும்பல, நீங்களே வந்து ஃபேமிலியாக நல்லா தான் ப்ரோ. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. நல்லாவே அவங்களோட அவங்களோட ஒரு ஆக்ஷனும் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. சொல்கிற ஒரு குறையும் இல்லை அவங்களுக்கு. பயங்கரமாக இருக்கு. நாங்கள் ப்ரோ எல்லா கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு இதிகாசத்தில் உள்ள கதையெல்லாம் இப்போ திரும்ப திரும்ப கொண்டுட்டு வர்றது. பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் கண்ணப்பர், அந்த மாதிரி பார்க்க வந்துட்டு நல்லா இருக்கு. ஒரே ஃபைட்டு அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நடுவில் இது வந்துட்டு ஆன்மீக ரீதியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. சின்ன ரோல் தான், பட் ஆனால் கொடுத்த ரோலுக்கு நல்லா கரெக்டாக நடிச்சிருக்கோம். நல்லா தான். இதுக்கு முன்னாடி அவங்க படம் நான் பார்த்ததில்ல. ஓகேங்கிற மாதிரி தான். ஓகே தான். சிவன் டீட்டெயிலாக காட்டல, கண்ணப்பர் மட்டும்தானே ஃபோக்கஸ். அதனால வந்துட்டு கண்ணப்பர் அந்த இதை மட்டும்தான் ஃபோக்கஸாக காட்டியிருக்காங்க. மற்ற இது சிவன் அந்த வாயுலிங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ. போர் அடிக்காம போகுது. செகண்ட் ஆஃப் நல்லா போகுது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒரு அடி பார்க்கலாம். கண்ணப்பா சாமி பக்தி இல்லாதவங்களாம் இருப்பாங்களே, அவங்களாம் இந்த மாதிரி மெசேஜ் சொல்ல வராங்க. சாமி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சார் மோகன்லால் சார்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவர் வந்து பிஜிஎம் லாஸ்ட்டில் இன்டர்வியூக்கு முன்னாடி பிஜிஎம் போட்டு அப்படியே சும்மா வாக்கிங்கில் பயங்கரமாக நடந்து வந்தார். சூப்பராக இருந்தது. அப்போதான் தெரில. கதை ஓகே தான், பார்க்கலாம். பார்க்கலாம். அவங்க அவர் சரத்குமார் சார் கேரக்டர் சூப்பராக தான் இருந்தது. அக்ஷய்குமார் சார் நல்லா தான் இருந்தது. அவரும் சூப்பராக தான் இருந்தது. அவர் வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் கடவுள் நம்பிக்கை வர்றதுக்கோசம் அவர் வந்தார். பிரபாஸ் சார் வந்து அதே மாதிரி வர வச்சிட்டாரு. அவள் தான் கடவுள் நம்பிக்கை வர வைக்கணும்னு சொல்லிட்டு வர வச்சார். அவள் தான். செகண்ட் ஹாஃப் அவ்வளோதான் நல்லா இருந்தது. அவள் தான் செகண்ட் ஹாஃப் தான் இருந்தது லேகா. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பிஜிஎம் சார் மோகன்லால் சார் வரும்போது பிஜிஎம் ஒன்று இருந்தது, அது சூப்பராக இருந்தது. பாட்டு ரொமான்ஸ் பாட்டு நிறைய வந்தது, 2-3 பாட்டு அந்த வந்தது. பார்க்கலாம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். பேனிட்டி ஆர்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி வராங்க. இருந்தாலும் ஒரு நல்லா இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் படம் மாதிரி தான் இருக்குது. ரொம்பவும் வந்து அந்த மித்தலாஜிக்கலாக வந்து இந்துத்துவத்தை அடிப்படையாக வச்ச மாதிரி கடைசி ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த ஒரு அந்த கண்ணப்பர் வந்து கண்ணை எடுத்து வைக்கிற மாதிரி சீன், அது மட்டும்தான் புராணத்தில் உள்ளது. மீதி எல்லாமே நார்மலாக வந்து கடவுள் வந்து மனுஷன் சோதிக்கிற மாதிரியான காட்சி எல்லா மதத்தினரும் பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. ரொம்பவும் வந்து போர் அடிக்கிற அளவுலாம் இல்லை, நல்லா இருக்குது. சாங்ஸ் தமிழில் வந்து டப்பிங் பண்ண மாதிரி தெரியல, நல்லா இருக்குது. பிஜிஎம்லாம் நல்லா கூஸ் மூமெண்ட்ஸு. அதான் எந்த இடத்துலையும் புராண படம் மாதிரி தெரியல, ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம், ஒரு பாகுபலி மாதிரியான அந்த கதைக்களம் மாதிரி ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரி படம். ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோடவே பார்க்கலாம். கடைசியில் அந்த கண்ணை மட்டும் எடுத்து வைப்பாங்க, அது மட்டும் கொஞ்சம் அது வந்து அவங்க தேவையான பார்ட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் வந்து எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் அவங்க அதாவது இப்போ மோகன்லால் ஒரு 10 மினிட்ஸ் வருவார், பிரபாஸ் ஒரு 20 மினிட்ஸ் வருவார், அக்ஷய்குமார் அப்பப்போ வந்து 5 நிமிஷமாக வந்து ஒரு 2 நிமிஷம் எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. யாருக்குமே வந்து இவங்களுக்கு அதிகம் இவங்களுக்கு கம்மின்னு ரோல் மாதிரி இல்லை. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு, உடம்பு நல்லா ஏற்றி ஹீரோ நல்லா. சரத்குமார் சார் அதான் அவர் கொஞ்சம் 20 நிமிஷம் மேலே வராரு. சரத்குமார் சார் அவர் சப்போர்ட்டிங் ரோல் தான். அவர் எப்படி பல படங்களில் இப்போ வர படங்களில் சப்போர்ட்டிங்கில் வர மாதிரி தான் இந்த படத்தில் நல்லா இருக்குது. அவர் சப்போர்ட்டிங் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து எப்போவுமே
நல்ல ஒரு இந்துத்துவத்து உள்ள அடிப்படை உள்ள படம் மாதிரி இல்லை, ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சக படம் மாதிரி இருக்குது. எப்படி பாகுபலி மாதிரி படங்கள் நார்மல் பேச்சு தான் இருக்குது, புராண பேச்சுக்கள்லாம் கிடையாது. இலக்கிய நடையெல்லாம் புரியுறது இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி புரிய வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இது, என்ன சொல்கிறது, டப்பிங் படம் பார்க்குற மாதிரி தெரியல, தமிழுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப சிஜிலாம் போட்டு ரொம்பலாம் திணிக்காமல் நார்மல் படத்தில் எப்போ தேவையான இடத்துல மட்டும் சிஜி திணிச்சிட்டு பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஜனரஞ்சமான படம் தான். ஒன் டைம் பார்க்கலாம், ரொம்பவும் போர் அடிக்கல, ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோடவே பார்க்கலாம். என்ன ஒரு கடைசி 10 நிமிஷம் மட்டும் கண்ணை மட்டும் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு சீன், அதுவும் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பாதிப்பு இருக்காது. ஒரு 13 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு மேலே இருக்கவங்க சின்ன பசங்க கூப்பிட்டு போகலாமா, 10 வயசு கீழே இருக்க பார்க்கலாமான்னு அவங்க தான் கால் எடுக்கணும். அதுக்கு அக்ஷய்குமார் அவர் நல்லா இருக்குது, அவர் போர்ஷன் நல்லா இருக்குது. ரொம்ப நம்பர் அளவுக்கு தான் இருக்குது. அதான் அப்பப்போ வந்துட்டு போவார், 10 நிமிஷம் நடுவில் வந்துட்டு போகிற மாதிரி நல்லா இருக்குது. அவரும் காஜல் அகர்வால் தான் பண்ணியிருக்காங்க. பாரு விஷ்ணு கொஞ்சம் நல்லா பண்ணிக்காரு. தமிழில் முதல் படம்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காரு. மோகன் பாபு அவர்களோட சன் தான் அவர். மோகன் பாபு நல்ல கேரக்டர், நல்ல கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் மேலே வருவார். அவர் சிவனடியார். 3 மணி நேரம் படம் கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம், செகண்ட் ஹாஃபில் 10 நிமிஷம் குறைச்சிருக்கலாம். அப்படி மற்றபடி ரொம்ப லேகிங்லாம் இல்லை, நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவு நல்லா இருக்குது படம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து ஆன்லைன் ரம்மி பிடிக்கும், பப்ஜி பிடிக்கும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு பிடிப்பாங்க கேட்டாலாம் எனக்கு தெரியாது. 90s கிட்ஸு 80s கிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல. சில பேர் பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்குற பசங்க, கவர்ச்சியை எதிர்பார்க்குற பசங்க, கண்ணப்பனாயா ஹூ இஸ் கண்ணப்பன் கேட்குறவங்களுக்கு எல்லாம் ஹூ இஸ் கண்ணப்பன் அப்படி ஒருத்தர் இருந்தாரா, ஏங்க அவர் எதுங்க கண்ணெல்லாம் கொடுத்தாரு அப்படிலாம் கேட்குறோம். ஆனால் கடவுள் பக்தி உள்ளவங்க, பக்தி நம்பிக்கை உள்ளவங்க, கண்ணப்பனை பற்றி தெரிஞ்சவங்க, ஹிஸ்ட்ரி படித்தவங்க, புஸ்தகம் படித்தவங்களுக்கு அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம். நியாயமாக இந்த கண்ணப்பன்கிற கதையை வந்து நாம் தமிழில் எடுத்துருக்கணும். அவங்க தெலுங்காரங்க அவங்க வந்து முதல்ல எடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம், நடித்த நடிகர்கள் வந்து அந்த மோகன் பாபு சார், அவங்க மோகன்லால் சார் எல்லாருமே அவங்கவுங்க சொந்த குரலில் பேசுனால ஒரு தெலுங்கு படங்கிற ஒரு எஃபர்ட் இல்லாமல் ஒரு தமிழ் படம் ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாமே கெஸ்ட் ரோல் தானே சார் படத்தில் வந்து நீங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்ல, விஷ்ணு மஞ்சு மட்டும்தான் ஹீரோ, ஒரு ஹீரோயின் இருக்காங்க. மோகன் பாபு சாரே 2-3 சீன் தான், கெஸ்ட் ரோல் தான். சரத்குமார் சார் கெஸ்ட் ரோல் தான். பிரபாஸ் 2 சீன் தான், எல்லாமே சப்போர்ட். அப்போ ஏன்டா இப்போ தான் ஒருத்தர் கேட்டார், சார் எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஏன்டா 100 கோடி ரூபா செலவு பண்ணி நான் என் பையனை ஹீரோவாக போடுவானா இல்லை வந்து மற்றவங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு சார். அதாவது மோகன் பாபு சார் வந்து ஒரு பொதுவான ஒரு ஆள். மோகன் பாபு சாருக்கு ஒரு அவருக்குன்னு ஒரு பெரிய லிங்க் இருக்குது, நண்பர்கள், நடிகர்கள். அவர் கூப்பிட்டா ரஜினி சாரே வந்து பெத்ராய்டில் கெஸ்ட் ரோல் பண்ணார். எவர கடை கட்டீஸ்வர தாலி பாப்பாராய்டு தீர்ப்புன்னு பெத்ராய்டில் போய் அவர் பண்ணார். அது எதுக்கு அந்த இங்கே விஜயகுமார் பண்ண கேரக்டர் ஏன் ஹிந்தியில் போய் பண்ணாருன்னா நட்புக்காக. மோகன் பாபுக்காக ரஜினியை பண்ணும்போது மோகன்லால் பிரபாஸ் எல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவருக்காக தான். மோகன் பாபு சாருங்கிற எம்பியாக இருந்திருக்காரு. நிறைய சத்யராஜ் சார் படங்களெல்லாம் தமிழில் வந்து தெலுங்கில் அவர் தான் பண்ணியிருக்கார். நடிகன், வேலை கிடச்சிருச்சு, அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் நல்ல நடிகர் தான். அவர் ஒரு லொல்லான நடிகர். இங்கே எப்படி சத்யராஜ் படம் ஒரு லொல்லுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி அங்கே லொல்லு, கிளாமரு, அதுதான் ஒரு ஆமாம் ஆமாம்மா பார்க்கலாம். ஆனால் அதுக்காக ஆக்சுவலாக எனக்கே தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், கண்ணப்பர் வந்து அந்த சிவனுக்கு கண்ணை கொடுத்தாரு, இவ்வளோ தான் கண்ணப்பர் கதை இருந்தாரு. ஆனால் இதில் 3 மணி நேரம் கண்ணப்பன் சொல்லிட்டு என்னென்னோ விஷயங்கள் காட்டுறாங்க. அதெல்லாம் கண்ணப்பர் வாழ்க்கையில் நடந்துச்சாங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, படம் பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அது 2ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை. நீ எங்கள் தெருவில் இருக்கிற எவனையா ஒருத்தனை கேட்டாலே எங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது, அவன் நமக்கு தெரியாமல் என்னென்னமோ பண்ணியிருப்பான். அப்படி இருக்கும்போது 2ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் நடந்திருக்காங்கிறது தெரியாது. படமாக பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் அவங்களே போட்டிருக்காங்க. இது முழுக்க சினிமாவுக்காக கொஞ்சம் விஷயங்கள் சேர்த்துருக்காங்க. சினிமாவுக்காக கொஞ்சம் விஷயம்லாம் சேர்க்கல, நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்துருக்கு. கண்ணப்பனுக்கு இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்காங்கிறது எனக்கே தெரியாது. நீங்கள் கூட அதை மறுத்துட்டு கண்ணப்பா அதெல்லாம் பண்ணலையேன்னு உங்களாலையும் சொல்ல முடியாது. கண்ணப்பா என்னென்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியுமா? கண்ணப்பா சிவபக்தன், அவர் கண்ணு கொடுத்தாருங்கிறது தெரியும். மற்றபடி இந்த படத்தில் அவர் பண்ண ரொமான்ஸ் எல்லாம் கண்ணப்பா உண்மையிலே பண்ணாராங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, தியேட்டரில் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். 1/2 மணி நேரம் வந்து ஒரு கேலப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. படம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து குடும்பத்தோட குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லணும். இந்த நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே அவங்கவுங்க பார்ட்டை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் சார் வர காட்சிகள்லாம் வந்து ரொம்ப வைப்பாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு சார் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு நடிச்சிருக்கான்றதை இந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போது தெரியுது.
கடவுள் வந்து எவ்வளோ தூரம் நம்மளுடைய முன்னோர்கள் கடவுளை எவ்வளோ தூரம் பக்தியோட கும்பிட்டுருக்காங்க, சாமி கும்பிட்டுருக்காங்கன்றத தன் கண்ணையே தானமாக கொடுத்த கண்ணப்பருடைய வரலாறு, அவருடைய காட்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மெய்ச்சலுக்குன்னு தான் சொல்லணும். இதில் சரத்குமார் சார் உண்மையிலே ஒரு ரொம்ப அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நானும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள படத்தில் நம்மளும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோங்கிறபோது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பெரிய பெரிய நடிகர்களை வச்சு பண்ணியிருக்காங்க. சிவன் பார்வதியாக வந்து அக்ஷய்குமார் சாரும் காஜல் அகர்வால் மேடமும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ருத்ராவா நம்ம பிரபாஸ் சார் பண்ணியிருக்காரு. விஷ்ணு மஞ்சு சார் வந்து கண்ணப்பரா பண்ணியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு கேரக்டருமே பிரம்மாண்டமான நடிகர்கள் மோகன்லால் சார் பண்ணியிருக்காரு. அவங்க பண்ணும்போது அது கூடுதல் பலமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு காட்சிகளுமே வந்து அந்த இயற்கை சூழலில் எடுத்திருக்காங்க. ஒரு செட்டோ அது மாதிரிலாம் எதுவும் போடாமல் நம்ம பாகுபலி மாதிரி படங்களில் பிரம்மாண்டமான செட்டை பார்த்துருப்போம். இதில் வந்து ஒவ்வொரு காட்சியுமே வந்து நியூசிலாண்டில் அந்த இயற்கை காட்சிகள் ரொம்ப நம்ம மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு காட்சியுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டைம் போகிறதே தெரியல. ஒவ்வொரு காட்சிகளையுமே அதை பார்க்கும்போது ஆஹா இவ்வளோ அழகான காட்சிகளாக இருக்குது அப்படின்னு தோணுது. எல்லாத்தையும் மாரி அந்த லவ்வும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சண்டை காட்சிகளும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்தியை வந்து கடைசி ஒரு 1/2 hour தன் கண்ணையே தானமாக கொடுக்குற அந்த காட்சிகள்லாம் உண்மையிலே பரவசம் மட்டும்தான் சொல்லணும். 10க்கு 9 கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். எல்லாரையும் உண்மையிலேயே அது ஒரு பெருமையாக இருக்குது. இப்போ படமாக பார்க்கும்போது இவ்வளோ பெரிய படத்தில் நம்மளும் இருக்குமேன்ற ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். நடிக்கும்போதே அது இருந்தது. இப்போ படமாக பார்க்கும்போது இன்னும் அது பிரமிப்பாக இருக்குது எனக்கு. இல்லை அது தேவைப்படுது. அது வந்து அந்த பக்தியை வந்து நம்ம டக்குன்னு ஒரே இதில் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவனுடைய பக்தராக அவர் எப்படி மாறுறாருங்கிறத ஒரே காட்சியில் அப்படி சொல்கிறது வந்து நல்லா இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது தான் அது வந்து நமக்கு அந்த பரவசம் வருது. ஸோ அது அவசியம் தேவைப்படுது. அதனால் பண்ணியிருக்காங்க.